அண்ணாமலைக்கு வந்து இந்த கூட்டணி அமைந்ததுல ஒரு கோபம் இருக்கா சார் இன்னமும்? இதுல என்ன கோபம் என்ன இருக்கு? ஏன்னா நான் தனி மனிதனாக இருக்கேன், நான் கருத்து சொல்ல விரும்பல அப்படின்னு அவர் வந்து தனிமைப்படுத்திக்கிறார். என்ன காரணம்? அமித்ஷா அவர்களுடைய அந்த பத்திரிகை பேட்டிகளே பார்த்தோம் அப்படின்னா இந்த கூட்டணிக்கு வந்து ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில தானே இருக்கு. அவர் என்ன டிஸ்கஸ் பண்ணிருப்பாரு அதை தான் சொல்ல போறாரு. அது எப்படி உங்களுக்கு குழப்பத்தை உருவாக்குற மாதிரி இருக்கு? மறுக்கிறாரு, அப்படிலாம் நாங்க எதுவும் பேசல அப்படின்னு. நீங்க கேட்கிற கேள்வி அந்த மாதிரி பாஸ். இது எங்க கூட்டணி, நாங்க ஆட்சி அமைக்கிறது உறுதி ஆயிடுச்சு. அது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க, டிசைட் பண்ணிருப்பாங்க. அதை டீகோட் பண்ணணும், அது ரொம்ப நம்ம வந்து உள்ள இது போய் ஸ்பாயில் பண்ணணும், அது தேவையில்லை. ஏன்னா இப்ப அது டீகோட் பண்றது பாஜக தான் டீகோட் பண்ணுது. இந்த யாத்திரையே நிம்மதியா போடுற மாதிரி தெரியலையே. அண்ணாமலை அவர்களுடைய கருத்து அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. யாராவது அதிமுக தரப்புல இருந்தோ யாராவது வந்து அந்த இதுக்கு வந்து அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்களா? நான் 5 வருஷமா பழகிட்டு இருக்கேன் அவரோட கேரக்டர் என்னன்னு எனக்கு தெரியும். அவர் ஸ்கிப் பண்ணிட்டு போகக்கூடிய ஆள் கிடையாது. அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாரு. திரு அமித்ஷா அவர்களை டிஃபெண்ட் பண்றதை விட வேற என்ன வேலை இருக்குன்றாரு. டெல்லி தான் சொல்லிட்டாங்களே பாஸ் கூட்டணி ஆட்சின்னு. நயினா நாகேந்திரன் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து செயல்பட விடாம பண்றது அப்படின்னு நிறைய தகவல்களை கருத்துக்களை இணையதளங்கள்ல பார்க்க முடியுது. இது அண்ணாமலை திட்டமிட்டு செய்யறாரா? இன்னைக்கு தாவேக்காவுடைய நிலைமையை நினைச்சாதான் மிக மோசமா இருக்கு. நான் அவர் மிக தீவிரமான அரசியல் பண்ணுவார் போல இருக்கு. சரி படம் எல்லாம் விட்டுறாருன்னு பார்த்தா அவர் அரசியல் அந்த ஜோனுலயே வர மாட்டேன்றார். ஒரு சீரியஸ் ஜோனை வந்து நீங்க வந்து ரொம்ப காமெடி ஆக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன் உங்க கூட்டத்துக்கு உங்களுடைய ப்ரோக்ராம்ல கூட்டம் வரதில்லை? அதனால எனக்கு புரியல. விஜய்க்கு கூட்டம் வரலன்றீங்களா? பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்காக கூட உங்களால 30 நிமிஷம் ஒதுக்கி அந்த இடத்துக்கு வர முடியாத நீங்க தமிழ்நாடு மக்களுக்கு நீங்க வந்து நல்லது செய்ய போறீங்களா? ஒரு எல்லை மீறி போய் அவர் வந்து கிறிஸ்டின் கன்வர்ஷனுக்கு, மிஷினரியுடைய கன்வர்ஷனுக்கு வந்து அவர் பயன்படுறாரு, அப்படியான வேலைகளை அவர் செய்யறாரு அப்படின்றது ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டா இல்லையா? ரொம்ப ஒரு சிறுமையான புத்தியோட செய்யக்கூடிய குற்றச்சாட்டா இல்லையா? யாரு அவங்களா? நீங்க தான். எனக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கு, நான் சொல்றேன். இல்ல அதுக்கு என்ன வேலிட் ப்ரூஃப்? அதுக்கு அவர் கவுண்டர் கொடுக்க சொல்லுங்க. அவங்க கட்சியில இருந்து யாராவது கவுண்டர் கொடுக்க சொல்லுங்க. பதில் சொல்றேன் நானு. பவன் கல்யாணுகளுக்கு கூட்டமா உங்களுக்கு, மெகா ஸ்டாருக்கு இல்லாத கூட்டமா உங்களுக்கு? இப்படி ஒரு கல்யாணம் விஜய் ஒண்ணா? கமலா. ஆமா பவன் கல்யாண் மாதிரி 10 ஸ்டார் இருக்காங்க சார். யார் இருக்காங்க சொல்லுங்க? யார் சொல்லுங்க? விஜய் தான் இங்க நம்பர். பவன் கல்யாண் இஸ் a proven actor, proven. வணக்கம் பிரதர். வணக்கம். அதிமுகவுக்கு திமுக கொடுக்கக்கூடிய நெருக்கடியை விட பாஜக அதிகமான நெருக்கடியை கொடுக்குது. இது என்ன ஸ்ட்ராட்டஜியா? இல்லை, நெருக்கடி எங்கே கொடுக்குறோம்? எல்லா இடத்துலையுமே. நேற்று அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய யாத்திரையில் கூட நம்ம தலைவர்கள் பங்கேற்கிறாங்க. அந்த இடத்துல நீங்கள் கணிசமான ஒரு 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 70-30ன்ற மாதிரி, அவங்க 70%, நம்ம 30% க்ரௌட் நம்ம அங்கே இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி கிளை அளவில் அவங்க என்ன கேட்டாங்களோ அதை நம்ம வந்து ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணுறோம். 234 தொகுதியிலும் பிஜேபி நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணுன்றது ஒரு ரிக்வெஸ்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட்சியில் அண்ணன் நயினா நாகேந்திரன் அவர்களே நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். அவரே வந்து கிளை அந்த கமிட்டியில் போய் உட்காந்து அந்த கரெக்டாக இருக்கா என்னன்னு பார்த்து 234 தொகுதியிலும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் அப்படின்றாரு. உங்கள் முன்னாள் மாநில தலைவர் வந்து அப்படியெல்லாம் கிடையாதுங்க, கூட்டணி ஆட்சி தான், அமித்ஷா அவர்கள் அதைத்தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு உறுதியா சொல்றாரு. இப்ப நீங்க சொல்றது வேற இல்லை. இப்ப நீங்க சொல்றது அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வந்து சொன்னது வந்து என்னன்னா, அதை நீங்க ப்ராப்பரா டீகோட் பண்ண மாட்டேன்றீங்க. என்னன்னா வந்து மீடியாக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ரோலே அதில் இல்லாத மாதிரி வந்து நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நான் உங்களை சொல்லலை, சில அஜெண்டா இருக்கக்கூடிய மீடியாக்கள் என்ன சொல்றாங்க, பிஜேபியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்காதுன்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் வரும்பொழுது அமித்ஷா அவர்கள் மறுபடியும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எல்லா இடத்தையும் தெளிவுபடுத்திட்டு இருக்கிறார். ஃபர்ஸ்ட் என்டிஏ ஆட்சி. ஆமாம், அந்த என்டிஏ ஆட்சியில் வந்து பிஜேபி அங்கம் வகிக்குமா அப்படின்ற கிறிஸ்டல் கிளியர் கொஸ்டின்ல வந்து மாற்றி எதுவும் கரெக்டாக எல்லாருமே தினத்தந்தி, தினமலர், நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் எல்லாரும் அந்த கேள்வியை வைக்கும் பொழுது அவர் தெளிவாக எஸ், எல்லாருக்கும் தனித்தனியாக வேற கொடுக்குற இன்டர்வியூ. இப்போ ப்ரெஸ் மீட் மாதிரி கொடுத்துட்டு அதில் நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மிஸ் ஆச்சுன்னா அது எடுத்துக்கிறது வேறங்க. ஆனால் எல்லாருக்கும் தனித்தனியாக கொடுக்கக்கூடிய இன்டர்வியூவில் எங்களுடைய தேசிய தலைவர், எங்களுடைய என்டிஏ கூட்டணி தலைவர் திரு அமித்ஷா அவர்கள் மிக தெளிவாக எஸ்ன்னு சொல்லும் பொழுது அதை தானே நம்ம சொல்லி ஆகணும். சரி, இதுல நாங்க நெருக்கடி கொடுக்கறதுக்கு என்ன? மீடியாக்கள் வந்து ப்ரொபகண்டா பண்றாங்க, பாஜகவுடைய பங்கே இல்லாத மாதிரி பண்றாங்க அப்படின்றது ஓகே. அப்ப எங்களுடைய தொண்டர்களுக்கு வந்து நம்ம தெளிவுபடுத்தி ஆகணும். உங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில உங்கள் கூட்டணிக்கு வந்து தலைமை தாங்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா,
அமித்ஷா அவர்களை பொறுத்தவரையில வந்து இது என்டிஏ கூட்டணின்னு தான் சொன்னாரு, இதை வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்லாம் சொல்லல அப்படின்னு அவர் வந்து தெளிவுபடுத்துறாரு. இல்ல நீங்க திருப்பி ஆனா திருப்பி உங்களுக்கு சொல்றேங்க, இது எங்க கூட்டணி, நாங்க ஆட்சி அமைக்கிறது உறுதியாயிடுச்சு. அதுல யார் எங்க பொசிஷனிங் பண்றாங்கன்றது எங்களுடைய பார்லிமெண்ட் போர்டும் அதிமுக தலைமையும் எங்களுடைய அமித்ஷா அவர்களும் அது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, டிசைட் பண்ணியிருப்பாங்க. அதை டீகோட் பண்ணணும், அதை ரொம்ப நம்ம வந்து உள்ள இது போய் ஸ்பாயில் பண்ணணும், அது தேவையில்லை. ஏன்னா இப்ப அது டீகோட் பண்றது பாஜக தான் டீகோட் பண்ணுது. இல்ல, அது நீங்க கேட்ட கேள்விக்கு நாங்களா எங்கேயும் ஓப்பனா வந்து ஒரு பிரஸ் மீட் நீங்க கேட்குறீங்க, கேள்வி கேட்குறீங்க, அந்த கேள்வியை பாருங்க. அன்பார்ச்சுனேட்லி பிரஸ் மீட்ல கேள்வி வந்து வராது உங்களுக்கு, மைக் முன்னாடி இருக்கிறதுனால. அங்க என்ன கேள்வி வைக்கிறாங்கன்றது, ஏன்னா உங்களுடைய பிஜேபி ரோலே இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி வந்து அங்க பிரஸ்ல வந்து வைக்கிறாங்க. அப்ப சொல்றாரு இந்த ஆன்சரை. நல்லா புரிஞ்சுக்கணும் பாஸ். நானா வந்து ஒரு தண்ணிக்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன்னா ஓகேங்க. பட் அங்க கேட்ட கேள்வி அந்த மாதிரியான கேள்வி, நான் பக்கத்துல இருந்து பார்த்தனால சொல்றேன், அந்த கேள்விக்கு பதில் சொல்றாரு. அமித்ஷா அவர்களுடைய அந்த பத்திரிகை பேட்டிகளே பார்த்தோம் அப்படின்னா இந்த கூட்டணிக்கு வந்து ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில தானே இருக்கு. இல்ல, அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எப்படி குழப்பத்தை உருவாக்கும்னு சொல்ல, அவர் தான் உருவாக்குனார் அந்த கூட்டணியை. அவர் என்ன டிஸ்கஸ் பண்ணிருப்பார் அதை தான் சொல்ல போறாரு. அது எப்படி உங்களுக்கு குழப்பத்தை உருவாக்குற மாதிரி இருக்கும்? மறுக்கிறாரு, அப்படிலாம் நாங்க எதுவும் பேசல அப்படின்னு. பாஸ் நீங்க கேட்கிற கேள்வி அந்த மாதிரி பாஸ், நீங்க அந்த மாதிரி வந்து ஒரு 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 மாதிரி எப்படின்னா வந்து அவங்களுடைய லீடர்ஷிப்பே வந்து நீங்க வந்து கொஸ்டின் பண்ற மாதிரி கேட்கும் பொழுது இட் இஸ் எவ்ரிபடிஸ் ரோல் டு ப்ரொடெக்ட் தெம் செல்ஃப். நீங்க அதை புரிஞ்சுக்கணும். நீங்க என்ன வந்து நீங்க வந்து ஒரு உங்களால எதுவுமே பண்ண முடியாதாம அவங்க இல்லாம அப்படின்னா, இல்ல அது எப்படி நீங்க சொல்லுவீங்க, என்னால பண்ண முடியும் தான் நான் சொல்லுவேன். இப்போ நான் உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த டிபேட் டிஸ்கஷன்லயே நம்ம ஒரு ரொம்ப இதுவா இல்லாம நீங்க ஆந்திரா பாலிடிக்ஸ் எடுத்துக்கங்க. ஐயா சந்திரபாபு நாயுடு அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை எந்த அளவுக்கு கிரிட்டிசிசம் பண்ணாரு எல்லாருக்கும் தெரியும். ஆனா கூட்டணி உருவான அப்புறமா அங்க ஆந்திரா எலெக்ஷன் போது இதுக்கான எந்த டவுட்டுமே வரல, யார் கவர்மெண்ட்ல இருப்பாங்க, யார் என்ன பண்ணுவாங்க. ஆனா கவர்மெண்ட் உருவான பிறகு அவருக்கு கிளியர் மெஜாரிட்டி. யாருக்கு? சந்திரபாபு நாயுடு அவருக்கு கிளியர் மெஜாரிட்டி. ஆனா இருந்தாலும் அவரோட அமைச்சரவையில பவன் கல்யாண் அவர்களை இன்க்ளூட் பண்ணிக்கிட்டாங்க. பவன் கல்யாண் அவர்கள் சார்பில் மினிஸ்டர்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கிட்டாங்க. பிஜேபி சார்பில் ஒரு மினிஸ்டருக்கு இடம் கொடுத்தாங்க. அது இல்லாம நிறைய கார்பரேஷன். ஸோ கிளியர் மெஜாரிட்டி இருந்தாலும் you give opportunity இல்லையா, எல்லா பார்ட்டிக்கு ரெப்ரசென்ட் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம் இல்லையா. நல்ல விஷயம் தான். அதுக்கு வந்து நீங்க வந்து உழைக்கணும். நீங்க வந்து இந்த கூட்டணியோட ஜெல்லாகி அந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்காக முயற்சி பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்க வந்து கூட்டணி அமைச்சதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அதிமுக கட்சிக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருப்பதே பாஜக தானே. தொடர்ச்சியா வந்து கூட்டணி ஆட்சி அமையும். ஏன்னா தமிழ்நாட்டுல அந்த மாதிரியான ஒரு நிமிஷங்க, இப்ப நாங்க எங்கேயாவது அதிமுகல இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களை பத்தியோ எங்கேயாவது ஒரு கிரிட்டிசிசம் வைக்கிறோமா? ஆனா நீங்க அதர் சைடு நீங்க எடுத்து பாருங்க, நீ காமராஜ் ஐயா மேல மிகப்பெரிய விமர்சனத்தை வந்து திமுக வச்சிருக்கு. அந்த கூட்டணியை பத்தி பேசுவோம். நம்ம கிரிட்டிசிசம் வச்சதுனால தான் சார் அந்த கூட்டணி. இன்னைக்கு வாங்க சார், நீங்க 2023 இன்னைக்கு வாங்க. இன்னைக்கு பிரச்சனை என்ன? ஜெயிச்சிருக்கலாம். இன்னைக்கு பிரச்சனை என்ன? போட்ட விட்டீங்களே. சரி ஓகே, இன்னைக்கு பிரச்சனை என்ன? என்னை விட உங்களுக்கு ஆதங்கம் அதிகமா இருக்குன்னு தெரியுது. சரி, இன்னைக்கு பிரச்சனை என்ன? காமராஜர் ஐயா காமராஜர் அவர்களை இந்த அளவுக்கு வந்து விமர்சனம் செஞ்சிருக்கிறாங்க. ஏன் அந்த கூட்டணியை பார்த்து அந்த கேள்வியே என்ன முன்னாடி வைக்க மாட்டேன்றீங்க யாருமே? இது எனக்கு 4வது 5வது இன்டர்வியூங்க, அதை பத்தி யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? அந்த கூட்டணியில சார் காங்கிரஸுக்கு ஐயா காமராஜர் அவரை மிஞ்சி என்ன ஐடென்டிட்டி இருக்கு? ஒருத்தர் பேசல. நாங்க பேச வேண்டியதா இருக்கு. இல்ல சார், இப்ப காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா இதுவரையும் காங்கிரஸ்ல வந்து கோபமே வந்து இந்த நேரத்துக்கு காமராஜரை பத்தி பேசின உடனே இப்ப வந்து அவங்க கோபம் வந்து எல்லாருமே வந்து ஜோதிமணில இருந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்கு. எங்க பேப்பர் பார்த்தா இது வந்து பேசுனது அது வந்து தவறு, அதை ஏத்துக்க முடியாது, நம்ம வேற என்ன கேள்வி இருக்கு அப்படின்றாங்க. இதுவா என்ன சார் நீங்க? இதுவா கோபம் பத்தாது. இப்ப நாங்க என்ன சொல்றேன்னா, அதே செல்வ பிறந்தை அவர்கள் வந்து கருணாநிதி அவர்களை பத்தி ஒரு வார்த்தை சொல்லட்டுமே, இல்ல அண்ணா அவர்களை பத்தி ஒரு வார்த்தை சொல்லட்டும், இப்படிதான் பேசுவாங்களா திமுக காரங்க? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சோ அந்த சைடு மொத்தமும் பிரச்சனையா இருக்கு கூட்டணியில. எங்களுக்கு கான்கிரீட்டா எங்க கூட்டணி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாத்திரை போயிட்டு இருக்கிறாரு. எல்லா இடத்துலயுமே நாங்க எங்களுடைய பங்கேற்பு எல்லா இடத்துலயும் இருக்கு. அந்த யாத்திரையை நிம்மதியா போடுற மாதிரி தெரியலையே. அண்ணாமலை அவர்களுடைய கருத்து அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. அது
சரி, நீங்க அங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாரு. யாராவது அதிமுக தரப்புல இருந்தோ யாராவது வந்து அந்த இதுக்கு வந்து அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்களா, இல்ல எங்க கட்சியில இருந்து அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்களா? அவர் என்ன சொல்றாரு, என் கட்சியினுடைய சொல்ல முடியாம இருப்பாங்க சார். சார், என் கட்சியினுடைய தலைவரை நான் டிஃபெண்ட் பண்ணலன்னா வேற யாரை நான் டிஃபெண்ட் பண்றதுன்றாரு. கரெக்டு தானே சார்? நான் தனி மனிதனா இருக்கேன், நான் வந்து கருத்து சொல்ல விரும்பல, நான் ஆகஸ்ட் பிறகு பேசுறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடிய அண்ணாமலை நேற்று செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு வந்து கட்சியுடைய மேலிடம் தாங்க முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லி கடந்து போயிருக்கலாம். இப்ப இதே கேள்வியே வானதிட்ட இல்ல அதே இதே கேள்வியே கட்சியுடைய மூத்த மற்ற தலைவர்கள்ட்ட கேக்குறாங்க. எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா கட்சியுடைய மேலிடம் முடிவு பண்ணுங்க அப்படின்னு கடந்து போறாங்க. சார், நீங்க அண்ணாமலை வந்து ரொம்ப எல்லாரும் அப்படி கடந்து போகணும்னு நீங்க முயற்சி பண்ணாதீங்க சார். ஒருத்தருக்கு வந்து டிஃபெண்ட் பண்றாரு. நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப நான் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்க வேற டிசைனா மாத்துவாங்க. இருந்தாலும் நான் தெளிவா சொல்றேன். அவங்க அப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணாங்க, அமர் அப்படி பண்ணணும் நீங்க சொல்ல முடியாது. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் உண்டு, அவங்கவுங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உண்டு. நீங்க கேட்ட கேள்விக்கு என்னால பதில் சொல்லணும்னா பதில் சொல்லுவேன். எனக்கு விருப்பம் இல்லையா, நான் என்ன ஒரு சொல்லிட்டு போவேன். பட் அண்ணாமலை அவர்கள் எனக்கு தெரிஞ்சு நான் 5 வருஷமா பழகிட்டு இருக்கேன் அவரோட கேரக்டர் என்னன்னு எனக்கு தெரியும். அவர் ஸ்கிப் பண்ணிட்டு போகக்கூடிய ஆள் கிடையாது. அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாரு. திரு அமித்ஷா அவர்கள் டிஃபெண்ட் பண்றதை விட வேற என்ன வேலை இருக்குன்றாரு. I also stand in the same queue. பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அவர் இருக்காருன்னு பாக்குறீங்களா? ஏன் சொல்ல என்ன தப்பு? அதுதானே பிரஸ் வந்து நின்று இருக்கிறீங்க, அதானே கேள்வி கேட்கறீங்க. கேட்டதுனால ஏன் உங்க தலைவர் அமித்ஷா அவர்கள் இப்படி சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேள்வி கேட்கும் பொழுது அப்ப நான் ஆன்சர் பண்ணணுமா? இப்ப நீங்க கேட்கறீங்க, சரிங்க, அது டெல்லி பார்ப்போம், நான் சொல்லிட்டு போலாமா? டெல்லி தான் சொல்லிட்டாங்களே பாஸ், கூட்டணி ஆட்சின்னு சொன்னாங்களா இல்லையா? இப்ப நான் திருத்தி பேசுறேன். பத்திரிகைகள்லாம் கொடுக்குறாரு, ஒரு கிளாரிட்டி இல்லைன்னு அதுலயும் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அதிமுகவை சேர்ந்த எங்களுக்கு கிளாரிட்டி இருக்கு பாஸ், நான் கிளியரா சொல்லிட்டேன். எங்களுக்கு கிளாரிட்டி இருக்கு. திரு அமித்ஷா அவர்கள் 4 பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கிறாரு. எல்லாம் பிரஸ், ஏன்னா சொன்னவங்க எழுதினவங்க யாரும் இந்த லோக்கல் மீடியா கிடையாது, நேஷனல் மீடியா, டாப்ல இருக்கக்கூடிய மீடியா. உங்களுக்கு தெரியும், தினத்தந்தி, தினமலர், இந்தியன் எக்ஸ்பிரஸ், அது இல்லாம 2-3 நேஷனல் மீடியாவுக்கும் அவர் சொல்றாரு. இதுக்கு மேலேயே நீங்க வந்து எனக்கு என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியல எனக்கு. இப்போ ஒருவேளை அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அது ஏன் நான் பேசுறேன். இப்ப நான் சொன்னேன் பாருங்க, இது டெல்லி தலைமை முடிவு பண்ணும். இதுக்கு என்கிட்ட ஆன்சர் கிடையாது. நீங்க கேட்டது இது ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். இதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? எங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையே இல்லை பாஸ். பிரச்சனை எங்க வருதுன்னா, அஜெண்டாவை வச்சுக்கிட்டு ரன் பண்ணக்கூடிய ஜேர்னலிஸ்ட் வந்து எப்படியாவது இதுக்குள்ள ஒரு குழப்பத்தை உருவாக்கணும். ஏன்னா இன்னைக்கு கிளியரா தெரிஞ்சிச்சு, அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி இன்னைக்கு ஆட்சி அமையும், உறுதியா தெரிஞ்சிச்சு. சரி, எதையாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கணும், எங்கேயாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கணும். சார், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகக்கூடிய இடத்துல நாங்க எவ்வளவு செலவு பண்ணி என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் சொல்லுங்களேன். அது எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும் வெளிப்படையா? ஏன்னா இப்ப நம்ம அந்த ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாமே பாக்குறோம், எல்லாமே அதிமுக தொண்டர்கள் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. நேத்துடுங்க, பிஜேபி தொண்டர்கள் இல்லையா பாப்போம். நீங்க கொடிகளை இப்ப ஒரு நிமிஷம் நீங்க எடுங்களேன், ட்விட்டர் எடுங்க. இப்ப நான் ஓன் பண்ணுங்க, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டதுல காட்டுறேன் நான் போட்டோல எவ்வளவு பேர் இருக்காங்க கூட்டம். ஏன்னா அவங்க பேசும்பொழுது என்ன சொல்றாங்க, கொடிகள் எல்லாம் பக்கத்துல வச்சிருக்கன்றாங்க. இருந்தாலும் நாங்க அங்க அந்த இடத்துல வந்து ஒரு டீம் வந்து வச்சிட்டு இருக்காங்க. சார், நேத்து கூட வந்து சிதம்பரத்துல ஒரு 2000 பேர் வந்து மாற்றுக் கட்சி இதை எதுவுமே இப்ப பாஜக ஐயா ஸ்டாலின் போறாருல, முதலமைச்சர் அமமுக வந்து சேர்த்திருக்காங்க. சகோதரர் வந்து வாய்ப்பு விடுவோம். ஐயா ஸ்டாலின் போறாரு இல்லையா, அங்க காங்கிரஸ்காரங்களை ஒருத்தரையும் காணும் இல்ல. இப்ப மாற்றுக் கட்சி சிபிஎம் காணுமே. ஐயா ஸ்டாலின் திமுக காரங்களே காணுமே, கூட்டமே இல்லையா எங்கேயும். அதனால வீடு தேடி போறேன்றாங்களே. இப்ப அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய இதுக்கு பாருங்க எவ்வளவு கூட்டம் வருது, சொல்லுங்க சார். அண்ணாமலைக்கு வந்து இந்த கூட்டணி அமைந்ததுல ஒரு கோபம் இருக்கா சார் இன்னமும்? இதுல என்ன கோபம் என்ன இருக்கு? ஏன்னா நான் தனி மனிதனாக இருக்கேன், நான் கருத்து சொல்ல விரும்பல அப்படின்னு அவர் வந்து தனிமைப்படுத்திக்கிறார். என்ன காரணம் சார்? பதவி இன்னும் வரல சார். நானும் தனி மனிதன் தான், எனக்கும் பதவி இல்லை, எல்லாருமே தனி மனிதனுக்கு தான். இது என்ன இருக்கு? ஏன்னா என் மக்கள் அப்படின்னு ஒரு நீண்ட நெடிய பயணம் தமிழ்நாடு முழுவதும் போனாரு. ஒரு பெரிய செல்வாக்கு இருந்தது. 2026 தமிழ்நாட்டுடைய பாஜக முகமாக அறியப்பட்ட அண்ணாமலை இன்னைக்கு வந்து எந்த இடத்துலயும் அவருக்கு ஒரு முக்கிய ரோல் கொடுக்கல அப்படின்றதுல ஒரு அதிருப்தி இருக்கான்னு கேட்கிறேன். சார், ரோல் கொடுக்கலன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? ஏன்னா இன்னும் நேஷனல் பிரசிடென்ட்டையும் நான் வரல. எலெக்ஷன் இப்பதான் வந்து 20ஆம் தேதி 30ஆம் சொன்னாங்க, எனக்கு எக்ஸாக்டா தெரியல. அப்ப அந்த எலெக்ஷன் முடிஞ்சு அப்புறமா தானே உங்களுக்கு டீமே ஃபார்ம் பண்ணுவாங்க. இங்கே நம்மளுடைய மாநில தலைவர் அண்ணன் நயனா நாகேந்திரன் அவர்கள் அவருடைய டீம் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. உங்களுக்கு புரியுதுங்களா நான் சொல்றது சார்? அப்ப எப்படி பிளேஸ் பண்ண முடியும்? நீங்க எல்லாரையும் பிளேஸ் பண்ண அப்புறமா இவருக்கு பொசிஷனிங் பண்ணலன்னா நீங்க கேட்கிற கேள்வியில ஒரு அர்த்தம் இருக்கு. உங்களுக்கு தெரியும், இவர சீனியர் ஜேர்னலிஸ்ட், நீங்க உங்களுக்கு தெரியும் எப்படி எங்க பொசிஷன் பண்ண முடியும்.
பொசிஷனிங் இப்போ வந்து ஏதோ ஒரு பெரிய பதவி கொடுக்குறாங்கன்னா யாரு கீழே அவர் வேலை செய்வார்? எந்த இடத்துல அவர் பொசிஷன் பண்ணுவீங்க? நட்டாஜி கீழே இருக்கணுமா? நட்டாஜி தான் இப்போ மாற்றி இன்னொருத்தர் தான் வரப்போறாருல புது பிரசிடென்ட்டா. அப்போ எங்கே பொசிஷன் பண்ணுவீங்க நீங்க? புது பிரசிடென்ட் வந்த அப்புறமா அவர் தான் அவருடைய டீமை எலெக்ட் பண்ண முடியும். இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க, அவங்களும் வந்து முன்னாடி கவர்னராக இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி மாநில தலைவராக இருந்தாங்க. இன்னைக்கு வந்து கட்சி நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் ரொம்ப ஆக்டிவா வந்து இருக்கிறாங்க. ஆனா அண்ணாமலை அந்த மாதிரி இல்லையே. இல்லை இருக்காரு. இப்போ நாளன்னைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போறாரு, சேந்தமங்கலத்துக்கு போறாரு, ஒரு பிஜேபி ப்ரோக்ராம். சொல்றது அந்த ஸ்டேட்மெண்ட், நான் தனியா தான் இருக்கேன், நான் இப்ப கருத்து சொல்ல விரும்பலைன்றதுக்கான காரணம் சார் ஒருத்தருடைய ஒரு இது சார். அது இப்போ நான் பேசும்போது நான் என்ன சொல்லுவேன், நான் வந்து என்ன ஒரு பொசிஷனிங் பண்ணி பேசுவேன். சில பேர் அந்த பொசிஷனிங் பண்ணிக்க மாட்டாங்க, அது அவங்களோட விருப்பம். அதை நம்ம எப்படி வந்து நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க? அது அவர்கிட்டே கேட்டுருந்துருக்கலாம். இல்ல அதான் நான் கேட்கிறேன், அதிருப்தி இருக்கா இல்லையா? அதிருப்தி எல்லாம் ஒண்ணு கிடையாது. எதுக்கு அதிருப்தி? எதுக்குங்க அதிருப்தி ஆகிறது அளவுக்கு என்ன ஆயிடுச்சுங்க? ஒன்றும் ஆகலையே. அதிருப்தி எல்லாம் யாரு மேலேயும் யாருக்கும் அதிருப்தி எல்லாம் கிடையாதுங்க. we are all very happy. பார்ட்டியை வந்து 3% 12% கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாரு. அவர் ஏன் அதிருப்தியா இருக்க போறாரு? சரி சார், இப்ப அண்ணாமலையுடைய உழைப்பை வந்து யாருமே குறைச்சி எடை போட முடியாது. இன்னைக்கு பெருவாரியாக பாஜகவுக்கு இளைஞர்களை கொண்டு வந்ததுல அவருடைய பங்கு இருக்கு அப்படின்றதுல யாருமே நோ சொல்ல மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இப்ப நைனா நாகேந்திரன் வந்து மாநில தலைவரா வந்துட்டார், பாஜகவுடைய தமிழ்நாடு மாநில தலைவரா வந்துட்டார். அவருக்கு சப்போர்ட்டிவா இருப்பது அப்படின்றது தான் ஒரு முன்னாடி இருந்த மாநில தலைவரா அவர் இருக்கக்கூடிய ஒரு கடமையா நான் பாக்குறேன். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா 2 விதத்துல வந்து அண்ணாமலையுடைய அணியின் சார்பாக ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுறதாக சொல்றாங்க. ஒண்ணு வந்து அதிமுக பாஜக கூட்டணியில ஒரு குழப்பம், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நைனா நாகேந்திரன் வந்து ஏதோ ஒரு வகையில வந்து செயல்பட விடாம பண்றது அப்படின்னு நிறைய தகவல்களை கருத்துக்களை இணையதளங்கள்ல பார்க்க முடியுது. இது அண்ணாமலை திட்டமிட்டு செய்யறாரா? சரி, உங்களுக்கு பிராங்கா பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க அண்ணாமலை அவர்களுடைய அணின்னு சொல்றீங்க, சரி அப்படின்னு வச்சுப்போம். அவருக்கு மிக நெருக்கமா இருந்தது யாரு? நீங்க தான். சரி, நான் எங்கேயாவது அழுத்தம் கொடுக்குறேன்னா? நான் அண்ணன் நயனார் அண்ணன் எங்க இருக்கிறேன் அங்கெல்லாம் இருக்கிறேன். என்ன ஒர்க் சொல்றாங்களோ எல்லா ஒர்க்கும் நீங்க ட்விட்டர்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஆமா எத்தனை பேர் வந்து அண்ணாமலையை புகழ்ந்தும் நைனா நாகேந்திரனை இகழ்ந்தும் எழுதுறாங்கன்றதை நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஆமா, அவங்களுக்கு எல்லாருக்கும். சரி, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. நாங்க பார்ட்டியில இருக்கக்கூடிய அண்ணாமலை அண்ணனை ரொம்ப விரும்பக்கூடிய மனிதர்கள் யாராவது ஒருவர், ஜஸ்ட் கிவ் மீ 1%, அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களையோ இல்ல வேற யாரையோ கிரிட்டிசிசம் பண்ணியோ கொஸ்டின் பண்ணியோ யாராவது ஒருத்தரை காட்டுங்க சார். நீங்க சரி கிரிட்டிசிசம் பண்ணலன்றது ஓகே, நான் ஒத்துக்கிறேன். பட் இந்த மாதிரி வந்து நீங்க எழுதாதீங்க யாரும் அப்படின்னு அண்ணாமலை ஏன் சொல்ல மாட்டேன்? என்னங்க சொல்றீங்க? நான் சொல்லியிருக்கேன், அண்ணாமலை அண்ணன் சொல்லியிருக்கிறாரு, கூப்பிட்டு சொல்லியிருக்கிறோம். யாராவது எங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள் இருக்கிறவங்க எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. இல்ல ஒரு ட்வீட் போட்டாலே போதுமே. அப்படிலாம் பண்ண முடியாது சார். இது என்ன நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சும்மா போடுறது இதுவா? இது அப்படி பண்ண முடியாதுல்ல. அதான் ஏன் கேக்குறேன். சொல்லியாச்சு, உங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு தானே? இல்லைங்க, நம்ம கிளியரா சொல்லியாச்சு. அது ட்வீட் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒரு தலைவர் பிஹேவ் பண்ண முடியாதுல்ல. தலைவரை சொல்ல, இப்ப நீங்க சொல்லலாம். நான் சொல்லிட்டேன், 1000 வாட்டி சொல்லியிருக்கேன். நான் ட்வீட் போட்டிருக்கேன். அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பத்தி நான் போட்டிருக்கேன். நான் போட்டா என்னையும் பத்தி திட்டுறாங்க. நீங்க உங்களுக்கு புரியுது? இது அது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியால ஒரு ஃபேஸ் வச்சிருக்கிறாங்க அப்படின்றதுக்காகவே நீங்க அப்படி எடுத்துக்க முடியாது. பார்ட்டி ஓரியன்டா இருக்கக்கூடியவங்க, பார்ட்டியில மெம்பரா இருக்கிறவங்க தான் நம்ம கணக்கா எடுத்துக்க முடியும். அதை நீங்க சொன்னீங்கன்னா நான் ஆன்சரபிள். அப்படி யாராவது ஒருத்தர் இருந்து முன்னாடி மாவட்ட தலைவரோ இல்ல இந்நாள் மாவட்ட தலைவரோ இல்ல மாநில நிர்வாகிகளோ யாராவது ஒருத்தர் வந்து ஒரு ஆன்டகனைஸ் பண்ற மாதிரி ஏதாவது ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்கன்னா, இது சார் பிஜேபி வந்து மோஸ்ட் டிசிப்ளைன்டு பார்ட்டி சார். கருத்து வேறுபாடுகள் எல்லா இடத்துலயும் இருக்கும். ஆனா அது உங்ககிட்டயோ இல்ல பப்ளிக் மீடியாவிலையோ சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு இம்மெச்சூரிட்டி ஆன லீடர்ஸ் நாங்க கிடையாது. எங்க சொல்லணுமோ அங்க சொல்லுவோம். பட் அது வந்து ஒரு மீடியாவில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு மெச்சூரிட்டி இல்லாதவங்க கிடையாது. ஸோ அண்ணன் அண்ணாமலை அவர்கள் யாரெல்லாம் ட்ரெயின் பண்ணியிருந்தாலும் அத்தனை பேருமே இன்னைக்கு அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களோட இருக்கிறாங்க. சார் இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து நேற்று வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. ஓகே, அதில் என்ன சொல்றாரு அப்படின்னா, தாவேகாவோட ஒரு கூட்டணி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, ஒருவேளை நீங்க தாவேகாவோட போவீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது, அதெல்லாம் வந்து எங்களுடைய யுத்திகள்ல ஒண்ணு சொல்றாரு. இப்போ ஒருவேளை பாஜகவை தவிர்த்து விட்டு தாவேகா அந்த மாதிரியான கட்சிகளோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைத்தால் பாஜகவுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கு தமிழ்நாடு? இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டினா இருக்கு. ஏன் அப்படி நீங்க நினைக்கிறீங்க? கூட்டணி உருவான அப்புறமா
கூட்டணி சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அவருடைய யாத்திரை மிக சிறப்பான இதுல நடந்துட்டு இருக்கு. அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வராங்க. இடத்துல எல்லாம் வந்து யார் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு கேட்கிறாங்க செய்தியாளர்கள். அவர் வந்து நான் தான் சொல்றாரு. அவர் எந்த இடத்துலயுமே வந்து பாஜக அதை என்டோர்ஸ் பண்ணவே மாட்டேங்குது. சார் டே 1 என்டோர்ஸ் பண்ணியாச்சு. நீங்க இப்ப புதுசா சொல்றீங்க யாரோட தலைமையில இந்த கூட்டணின்னு சொல்றாங்க. இவருடைய தலைமையில தான் கூட்டணின்னு சொல்லி அன்னைக்கு டே 1 வந்து அமித்ஷா அவர்கள் வந்து தெளிவுபடுத்த நான் இருந்தேனே. முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்றது இன்னும் தெளிவுபடுத்தல அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்றாரு சார். டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு? அது பார்லிமெண்ட் போர்டு பாஜக இருக்கக்கூடிய முக்கியமான அது என்டிஏ கூட்டணியினுடைய பார்லிமெண்ட் போர்டு தான் டிசைட் பண்ணும். அது அமராலையும் சொல்ல முடியாது, இங்க இருக்கிற யாராலையும் சொல்ல முடியாது. எங்க என்டிஏ கூட்டணிக்குன்ட்டு ஒரு பாலிசி உண்டு, ஒரு ப்ரொசீஜர் உண்டு. அது யாராக இருந்தாலும் சரிதான், அது என்டிஏ பார்லிமெண்ட் போர்டு தான் டிசைட் பண்ணும். சரி சார், பாஜக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பாஜகவுக்கு அப்படி ஒரு ப்ரொசீஜர் இருக்கலாம். பட் தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரையில தமிழ்நாடு என்ன பாகிஸ்தான்லயா இருக்கு? முகம் இல்லாம அது உங்களுடைய பர்செப்ஷன். அது உங்களுடைய பர்செப்ஷன். தமிழ்நாடு பாகிஸ்தான்லயா இருக்கு? புரியலையே எனக்கு. தமிழ்நாடு என்ன புரியலையே. இல்ல இதுக்கு முன்னாடி ஓட்டு தானே போடுறாங்க. முதலமைச்சர் ஓட்டு போட்டு தான் ஜெயிக்க வைக்கிறாங்க. தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தல்ல எந்த கட்சியாவது கூட்டணி டைம் இருக்குல்ல? ஏதாவது போயிருக்கா? டைம் இருக்குல்ல சார்? டைம் இருக்குல்ல? நாளைக்கு எலெக்ஷனா? நாளைக்கு எலெக்ஷன் அப்புறம் கூட்டணி என்டிஏ கூட்டணி ஜெயிக்காத ஒரு ஸ்டேட் சொல்லுங்க. இல்ல சார், அப்புறம் எதுக்கு ஒரு வருஷம் என்டிஏ கூட்டணி ஜெயிக்காத ஒரு ஸ்டேட் சொல்லுங்க சார். நீங்க லாஸ்ட் 5 இயர்ஸ்ல ஒரு ஸ்டேட் சொல்லுங்க. எல்லா இடத்துலயும் ஜெயிச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு தெரியாது அரசியல். தமிழ்நாட்டுல ஜெயிக்க இப்பதானே சார் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்கோம். ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? 2019லயும் ஃபார்ம் பண்ணீங்களே சார். இப்ப ஃபார்ம் பண்ணிருக்கோம்ல. நான் கடந்த 5 வருஷம் தானே பேசிட்டு இருக்கேன். இப்ப சொல்லுங்க. மகாராஷ்டிரால ஜெயிச்சிருக்கோம். ஆந்திரால ஜெயிக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க, ஜெயிச்சிருக்கோம். ஹரியானால ஜெயிச்சிருக்கோம். எல்லா இடத்துலயும் ஜெயிச்சிருக்கோம்ல சார். மத்திய பிரதேச திருப்பி கண்டினியூ எத்தனை வாட்டி ஜெயிச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் சார் எலக்டோரியல் பாலிடிக்ஸ்ல எங்களை விட ஆழமான எலக்டோரியல் மெக்கானிசம் புரிஞ்ச கட்சி எது? அவசரப்படாதீங்க. என்டிஏ கூட்டணி அவங்க முடிவு, அமித்ஷா அவர்கள் முடிவு பண்ணுவாங்க, எங்களுடைய பார்லிமெண்ட் போர்டு முடிவு பண்ணுவாங்க. இதே கேள்வியை தான் அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள்கிட்ட தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவர் என்ன சொன்னாரு? நான் கிளியரா சொல்றேன், பார்லிமெண்ட் போர்டு தான் முடிவு பண்ணும். 25 வருஷமா இந்த கட்சியில இருக்கேன். நான் மாத்தி எல்லாம் பேசுறேன். பிரச்சனை இல்லை சார். இப்ப அதிமுகவின் சார்பாக அவர் வந்து ஒரு பெரிய பேரணி போறாரு, மக்கள் கூட்டத்தை சந்திக்கிறாரு, பிரச்சாரத்துல ஈடுபடுறாரு அப்படின்றப்ப இந்த கேள்வியை தொடர்ச்சியா தொடர்ச்சியா நீங்க கேட்கும் பொழுது அதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்னு சொல்லியிருக்கிறாங்க. திருப்பி நீங்க அதை கேட்கும் பொழுது அது எனக்கு புரியல. சரி, உங்களுக்கு போற மாதிரி நீங்க யார் சொல்லணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. இப்ப கிளாரிஃபைடு எடப்பாடி பழனிசாமி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி நாகேந்திரன் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஓகே, பார்லிமெண்ட் போர்டு டிசைட் பண்ணணும், டிக்ளேர் பண்ணணும். அது நான் பேச முடியாது. ஐ ஹேவ் நோ ரைட் டு ஸ்பீக். நீங்க எல்லாம் என்ன தேர்ந்தெடுத்து வேணா பார்லிமெண்ட் போர்டுக்கு அனுப்புங்க, அங்கிருந்து வேணா நான் பதில் சொல்றேன். இங்க உட்கார்ந்து என்னால சொல்ல முடியாது. சரி சார், இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலையும் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு விஜய் சொல்றாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? சரி, எல்லா கட்சியும் அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க நாம் தமிழர் கட்சி அவர் வந்து அண்ணன் சீமான் என்ன சொல்லுவாரு? ஆளுங்கட்சி யாரோ அவங்களை எதிரியா வச்சுக்கிட்டு தான் அவங்க எலெக்ஷன் பண்ண முடியும். அப்படிதான் போவாங்க, அப்படிதான் பேசுவாங்க. யாரா இருந்தாலும் சின்ன கட்சி 10 பேர் இருக்கக்கூடிய கட்சி கூட அப்படிதான் பேசுவாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு தாவேக்காவுடைய நிலைமையை நினைச்சாதான் மிக மோசமா இருக்கு. நான் அவர் மிக தீவிரமான அரசியல் பண்ணுவார் போல இருக்கு. சரி, படம் எல்லாம் விட்டுறாருன்னு பார்த்தா அவர் அரசியல் அந்த ஜோனுள்ளே வர மாட்டேன்றாரு. ப்ரொட்டஸ்ட்ன்ற பேர்ல நீ சார் இன்னைக்கு நான் திருப்பி இது எல்லாரும் இன்ஸ்டாகிராம்ல கூட இன்னைக்கு 3 நிமிஷம் ரீல் போடலாம் சார். நம்பால் 2.5 நிமிஷத்துல முடிச்சிடுறாரு. ப்ரொட்டஸ்டே முடிச்சிட்டார் சார். என்ன சொல்லுவீங்க இதுக்கு மேல? அவர் சொல்ல வேண்டிய கருத்து என்ன சொன்னாரு? கருத்து என்ன சொன்னாரு? சாரி வேண்டாம், ஆனா சாரி சொல்லுங்க, இதான் ப்ரொட்டஸ்டா? சார், உங்களுக்கு எத்தனை பேர் நீங்க எவ்வளவு எழுதிருப்பீங்க, எவ்வளவு பேரை பார்த்திருப்பீங்க. இப்ப நாங்க செய்யற விஷயங்களை எவ்வளையோ நீங்க குத்தம் கண்டுபிடிக்கிறீங்க. எல்லாம் நான் ஒன்றும் சொல்லல, தப்புன்னு சொல்லல. ஏன்னா நீங்க சொல்லதான் நாங்க எங்களை கரெக்ட் பண்ணிப்போம். நீங்க இது இன்னும் இப்படி பண்ணிருக்கலாமே, நம்ம ஆஃப் த கேமரா நீங்க எவ்வளவோ எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க. அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்படி ஒரு ஆங்கிள் இருக்கா, நம்ம இதை கரெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க சொல்லக்கூடிய இடத்துல அவருக்கு யாரும் கிடையாது. அவரும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாரு. அவர் தீவிரமான அரசியல் பண்ணுவார்னு நினைச்சா கூட்டமும் வரல. 20 லட்சம் பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்க இங்க சென்னையில. ஒருத்தரும் காணுமே. ப்ரொடெஸ்ட் யாருமே வரலையே. அந்த கிரௌடு போதாதுன்றீங்க. வந்த கிரௌடே வரல பாஸ். வந்தா பரவாயில்லையா? வரல. ட்ரோன் ஷாட்ல பார்த்தோமே சார் அவர் பேசும்போது. சும்மா இருங்க சார், எங்க சார் ட்ரோன் ஷாட்? சரி, புதிதா வந்த கட்சி கொஞ்சம் கத்துக்கிறதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு நீங்க விட மாட்டீங்களா?
இல்லை நான் விடுறதுக்கு என்னங்க இருக்குது, நாங்கள் விடுறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. நான் சொல்கிறது கட்சி நடத்துறது ரொம்ப கஷ்டம். நடத்தணும்னு முடிவு பண்ணி வந்ததுலேயே we வெல்கம் தட் மூவ். ஏன்னா இன்னைக்கு ஒரு யங் ஃபேஸஸ் எல்லாம் வரணும்னு நினைக்கிறோம். பட்டு அதை ப்ராப்பராக நீங்கள் வழிநடத்தி கொண்டு போகலன்னா என்ன பிரயோஜனம்? உங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது, இந்த நாட்டு மக்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது. எந்த கட்சியாக இருந்தாலும் சிறப்பாக போகணும். தவறா வழி நடத்துறாரு அப்படின்னு இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் ஆடு மாடுகளுக்கான மீட்டிங், அடுத்தது மரம் செடிகள், அடுத்தது அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது. என்னது இது? கடலை பார்த்து பேசுவார் போல. இது ஏன் புரியலையே? நீங்கள் அரசியலை வந்து ஒரு 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 சீரியஸ் ஜோனை வந்து நீங்கள் வந்து ரொம்ப காமெடி ஆக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன் உங்கள் கூட்டத்துக்கு உங்களுடைய ப்ரோக்ராமுக்கு கூட்டம் வரதில்லை, அதனால எனக்கு புரியல. விஜய்க்கு கூட்டம் வரலன்றீங்களா? விஜய்க்கும் கூட்டம் வரல சார். நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சார். இப்போ நீங்கள் ஒரு மாநாடு, இவங்க நான் என்ன கேட்குறேன், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ப்ரோக்ராம் போட சொல்லுங்கள். பிஜேபி யாத்திரை டிஸ்ட்ரிக்ட், நம்ம தொகுதி அளவில் போனோம், 234 தொகுதி போனோம்ல. நீங்கள் மாநாடாக வைக்கிறீங்களா? மாநாடு வச்சு தமிழ்நாடு முழுக்க இருந்து நீங்கள் கூப்பிடுறீங்களே, அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வைங்க. ரெவென்யூ இப்போ வேண்டாம், கட்சி டிஸ்ட்ரிக்ட் வேண்டாம், ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட் வைங்களேன். ஐ திங்க் செப்டம்பர்லேருந்து போகிறதா சொல்கிறாங்க. எப்பங்க இந்த டைலாக் எப்பத்துலேருந்து சொல்கிறாங்க தெரியுமா? அவர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து சொல்கிறாருங்க. இதோ போயிடுறாரு, இதோ வர்றாரு, அதோ வர்றாரு. இப்போ செப்டம்பரில் மழை பெய்யும், எங்கே போக போகிறீங்க? செப்டம்பரு, அக்டோபரு, நவம்பரு, டிசம்பர்லாம் மழை காலம், எங்கே போக போகிறீங்க? யாரை போய் பார்க்க போகிறீங்க? சொல்லுங்கள். எப்படி நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ண போகிறீங்க? சார், இப்போ விஜய் மீது நீங்கள் கிரிட்டிசிசம் வைக்கிறதெல்லாம் ரொம்ப நியாயமான கிரிட்டிசிசம். அவர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது, மக்களை சந்திச்சு அவங்களுடைய பிரச்சனை அப்படின்றதெல்லாம் சரி. ஆனால் அது ஒரு எல்லை மீறி போய் அவர் வந்து கிறிஸ்டின் கன்வர்ஷனுக்கு, மிஷினரியுடைய கன்வர்ஷனுக்கு வந்து அவர் பயன்படுறாரு, அப்படியான வேலைகளை அவர் செய்கிறாரு அப்படின்றது ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டா இல்லையா? ரொம்ப ஒரு சிறுமையான புத்தியோட செய்யக்கூடிய குற்றச்சாட்டா இல்லையா? யாரு அவங்களா? நீங்க தான். எனக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கு, நான் சொல்றேன். இல்ல, அதுக்கு என்ன வேலிட் ப்ரூஃப்? அதுக்கு அவர் கவுண்டர் கொடுக்க சொல்லுங்க. அவங்க கட்சியில இருந்து யாரோ ஒருத்தர் கவுண்டர் கொடுக்க சொல்லுங்க, பதில் சொல்றேன் நான். ப்ரூஃப் ஏன் அவங்க கிட்ட சொல்லணும்? எனக்கு தெரியும் இல்ல. இல்ல சார், இப்ப மீடியாவை ரெஸ்பெக்ட் பண்றீங்க, இப்ப நம்ம அழைப்பை எடுத்து நீங்க வந்திருக்கீங்க. ஆமா, இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் சொல்லிடுறேனே, என்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்றேனே. அந்த ப்ரூஃப் உங்ககிட்ட வைக்கணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்கு? ஏன்ட்ட வைக்கிறது இல்ல சார். சார், நான் அது அரசியல் ரீதியாக தான் கொண்டு போவேன். பப்ளிக் கிட்ட நான் வைக்கிறேன். எனக்கான டைம் வரும்போது நான் வைப்பேன். எனக்கான எலக்ட்ரல் மெக்கானிசம்லாம் நான் வைப்பேன். உங்களை சுத்தி யார் இருக்காங்க, உங்களுக்கு ஃபண்டிங் பேட்டர்ன் என்ன, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இண்டோர் மீட்டிங் என்னென்ன நடந்துட்டு இருக்கு, யாருக்கும் தெரியாத நினைச்சீங்களா? இல்ல, போற போக்குல சொல்லக்கூடிய குற்றச்சாட்டா இல்லையா சார்? அதெல்லாம் இப்படி சார். நீங்க வந்து இப்ப எங்களை வந்து நீங்க எத்தனை வாட்டி, நாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஹிந்துஸ்க்கான ஒரு ஸ்கீம் இது, முஸ்லிம்க்கும் கிறிஸ்டியன்ஸ்க்கு இல்ல நீங்க சொல்லிருக்கீங்களா? ஒரு அரசியல் கட்சி அப்படி சொல்லக்கூடாது அப்படின்றதுதான் பொதுவான பார்வை சார். ஸ்டாலினுக்கு சொல்லுங்க. விஜய் நீங்க சொல்றீங்களே, பிஜேபி பார்த்து மதவாத கட்சின்னு சொல்றாங்கல்ல, ஸ்டாலின் ஒரு வாட்டி இந்த கேள்வி கேட்டீங்களா? முதலமைச்சர் தானே அவரு. சனாதன தர்மத்தை ஒழிப்பேன், அழிப்பேன், காலி பண்ண, டெங்கு, மலேரியா, கொசு போன்றது, HIV போன்றதுன்னு சொன்ன உதயநிதி ஸ்டாலின் கேட்டீங்க அந்த கேள்வி? சொல்லுங்க. எங்களுக்கு ப்ரூஃப் இருக்கு, அதனால சொல்றோம் நாங்க. இல்ல, எப்ப அந்த ப்ரூஃபை வெளியிட போறீங்க? வெயிட் பண்ணுங்க சார். நீங்க அவசரப்படுறீங்க. உங்களுக்கு அப்படின்னும் போது ஸ்டீஃபன் பிரதருக்கு உறுதியா கால் பண்ணி உங்ககிட்டயே ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன், விடுங்களேன். பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் கல்வி தந்தை, எத்தனை ஸ்கூல் கொடுத்துருக்காரு, எவ்வளவு டேம் கட்டியிருக்காரு, எவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த தமிழ்நாடு கொடுத்துருக்காரு. அன்பார்ச்சுனேட்லி காங்கிரஸே அவரை ஓன் பண்ண மாட்டேங்குது. பிஜேபி இன்னைக்கு நாங்க ஓன் பண்றோம். காமராஜர் நீங்க மட்டும் ஓன் பண்ணல சார், விஜய் ஓன் பண்றாரு. அதுதான் சார் வரேன். எப்படி ஓன் பண்றாருன்னு உங்களுக்கு சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. அவரோட நினைவிடம் எங்க இருக்கு? டி நகர்ல இருக்கு. பொதுவா எங்க மாலை போட வருவாங்க? அவரோட நினைவில்லத்துக்கு தான் வருவாங்க. கரெக்டா. அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்கள் எங்க போட்டாங்க? அவரோட நினைவில். கரெக்டா. அந்த சிலைக்கு வந்து போட்டாங்க. விஜய் எங்க போட்டாரு மாலை? அவர் தான் அவருடைய கொள்கை தலைவர், எல்லாத்துக்குமே அங்கேயே செலவு. இன்னொன்னு பண்ணலாமா? இன்னொரு 100 சிலை அங்கேயே வச்சிருவோம் ஆபீஸ் முன்னாடி. சோ கல்வி தந்தை, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்காக கூட உங்களால 30 நிமிஷம் ஒதுக்கி அந்த இடத்துக்கு வர முடியாத நீங்க தமிழ்நாடு மக்களுக்கு நீங்க வந்து நல்லது செய்ய போறீங்களா? இதை நாங்க நம்பணுமா? கூட்டம் வந்துருன்றாங்க, செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்குன்றாங்க. சும்மா காமெடி பண்ணாதீங்க சார். அங்க புனரமைப்பு வேலைகள்லாம் நடந்துச்சு. சும்மா இந்த காமெடி பண்ண வேண்டாம். உங்களுக்கும் தெரியும் கூட்டம் ஒருத்தரை பார்க்கறதுக்கு எப்படி வரும்ன்ட்டு. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் தெரியும். நான் இன்னைக்கு சொல்றேன், சும்மா ஸ்டாலின் யாருக்கும் சொல்லாம ஒரு இடத்துக்கு போக சொல்லுங்க, எப்படி கூட்டம் வரும்? ப்ராப்பர் பிளான் பண்ணி இப்போ கொங்கு மண்டலத்துக்கு போறாருன்னா செந்தில் பாலாஜி இல்ல சார். இப்போ நீங்க எல்லாம் பொலிட்டீஷியன்ஸ், இவர் ஒரு ஆக்டர் சார். எந்த ஆக்டராக ரஜினிகாந்த் சார் சும்மா நடந்து போயிட்டு இருக்காரு தெருவில், கூட்டம் வருதா? அவருக்கு அங்க போறாருன்னு தெரிஞ்சா மட்டும்தான் கூட்டம் வரும்.
காலையில வாக்கிங் போயிட்டு இருக்காரு. அவருக்கு இல்லாத கூட்டம் தான் உங்களுக்கா? என்ன சார் காமெடி பண்றீங்க? அவர் போயஸ் கார்டன் பவன் கல்யாணுக்கு இல்லாத கூட்டமா உங்களுக்கு? மெகா ஸ்டாருக்கு இல்லாத கூட்டமா உங்களுக்கு? சொல்லுங்க. பவன் கமலா இப்படி ஒரு கல்யாணம் விஜய் ஒண்ணா? கமலா ஆமா பவன் கல்யாண் மாதிரி 10 ஸ்டார் இருக்காங்க சார். யார் இருக்காங்க சொல்லுங்க? யார் சொல்லுங்க? யார் சொல்லுங்க? விஜய் தான் இங்க நம்பர். பவன் கல்யாண் is a proven actor, proven politician, is a deputy. You are unproven. You are not at come in the serious politics at all. இந்தியாவிலே 250 கோடி 300 கோடி சம்பளம் ஆகக்கூடிய ஒரு நடிகர். அதுதான் இப்ப சொன்னேன் பாத்தீங்களா, கிறிஸ்டியன் கன்வர்ஷன்ட்டு. அங்கதான் வரேன். நான் சொல்றேன், அவசரப்படாதீங்க. எல்லாம் உங்களுக்கு ப்ரூவ் பண்றோம். எத்தனை தியேட்டர்ல உங்க படம் ஓடி இருக்கு, உங்களுக்கு எவ்வளவு கலெக்ஷனா இருக்கு, நீங்க கிளைம் பண்ணக்கூடிய அமௌண்ட் என்ன, எப்படி பிளாக் இருந்து ஒயிட் ஆகுது, ஒயிட்ல இருந்து பிளாக் ஆகுது, இதெல்லாம் இப்ப கிடையாது. நேரம் வரும்போது நாங்க சொல்றோம். எல்லா டேட்டா வச்சிருக்கோம். எல்லாம் வச்சிருக்கோம். எது வைக்காம இருப்போம்? தேசிய கட்சி முக்கிய பொறுப்புல இருக்கிறோம். எங்க கிட்ட டேட்டா இல்லாம ஒரு ட்வீட் போடுவோமா? அப்புறம் எதுக்கு சார் அவரை கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லிட்டே இருக்கீங்க சார்? நைனா நாகேந்திரன் உட்பட எல்லாருமே சார் இன்னைக்கு சொன்னாங்களா? அமித்ஷாட்ட இந்த கேள்வியை கேட்கும் பொழுதும் பொறுத்திருந்து பாருங்கன்றாரு. இன்னைக்கு நாங்களும் சொல்ல பொறுத்திருந்து பாருங்க. ஆனா இன்னைக்கு வைக்கக்கூடிய கிளைம் வைக்கதான் செய்வோம். இவ்வளவு வச்சீங்கன்னா எப்படி அவர் கூட்டணிக்கு வரும் சார்? அதெல்லாம் இருக்கட்டும் சார். நீங்க இன்னொருக்கு சிம்பிளா சொல்றேன். இங்க கலைஞர் இந்த இடத்துல முரசொலி ஆபீஸ்ல கீழே ரைடு, சிபிஐ ரைடு, ஐடி ரைடு, கீழே மேல நெகோசியேஷன் நடந்த ஊர் இது தமிழ்நாடு. திமுகவும் காங்கிரஸும் அலைன்ஸ் பேசிட்டு இருந்தாங்க. கீழே அதே காங்கிரஸ் கவர்மெண்ட் ரைடு நடந்துருந்துச்சு. அதனால சும்மா நம்ம தமிழ்நாடுன்னா என்ன ஒண்ணு, தமிழ்நாடு ஓட்டு தானே போடுறாங்க எல்லாரும், வேற ஏதாவது மாத்தி போடுறாங்களா? இது தமிழ்நாடு சார். என்ன சார் இங்க வேற தமிழ்நாடு தானே? தமிழ்நாடு தான் சார். அதை தான் நானும் சொல்றேன். நீங்க ஏன் எக்ஸாஜரேட் பண்ணி இங்க என்னமோ பிஜேபி வர முடியாது, இங்க என்னமோ நாங்களாம் வரவே முடியாது. நாங்களாம் யாரு? இங்க தானே பிறந்தோம். இது ரெய்னி ஹாஸ்பிட்டல் தான் நான் பிறந்தேன். புரியல எங்களுக்கு. கலைஞர் இருந்தாரு அப்புறம் என்ன? எல்லா ஊர்லயும் ஒரு தலைவர் இருந்தாங்க. எல்லா ஊர்லயும் ஒரு தலைவர் இருந்தாங்க தான் சார். ஒரு ஸ்டேட் எடுத்துக்கங்க. இங்க கலைஞர், இங்க எம்ஜிஆர் அவர்களுக்கு அங்க என்டிஆர் இருந்தாங்க. யாரு இல்ல, எல்லா ஊர்லயும் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம், பிரபல்யம், இதை வச்சு அவ்வளவுதான். இது ஐடியாலஜிக்கல் மண். என்ன அப்ப மத்தவங்க என்னது? எத்தனை நாள் இதுதான் இந்த திமுக உருட்டுன்றது. மக்களுக்கு என்ன செஞ்சோம் அதை பத்தி பேசுறது இன்னைக்கு ஒருத்தர் கிடையாது. எவ்வளவு இன்னைக்கு அவ்வளவு நிலை சார். சிசிடிவி கேமராஸ் பாத்தீங்களா நீங்க? இந்த திருவள்ளூர் அந்த இதுல ஆமா கிட்னாப் கொடூரமான அது எப்ப நடக்குது? லாக்அப் டெத் நடக்குது, வான் பண்றோம். ரேப் நடக்குது, வான் பண்றோம். ட்ரக்ஸ் விற்கிறாங்க, வான் பண்றோம். இருந்தும் தமிழ்நாடுல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு தைரியம் இருக்குன்னா அப்ப இந்த கவர்மெண்ட் இன்காம்பிடென்ட் கவர்மெண்ட் தான் சொல்ல முடியும் எங்களால. யூ ஆர் இன்காம்பிடென்ட். இதை சொல்றதுனா உங்களுக்கு வலிக்குதுன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? சிஎம் இஸ் இன்காம்பிடென்ட். நான் உங்களுக்கு சொல்ல சார், உங்களுக்கு சொல்ல. சிஎம் நான் கேமரா பார்த்து சொல்றேன். சிஎம் பார்த்து இப்ப நாங்க சொல்ல இவர் இன்காம்பிடென்ட் சொல்லும் பொழுது எப்படி சொல்லலாம்? இன்காம்பிடென்ட். 10 வயசு குழந்தைங்க உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியல. அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கிற குழந்தைங்க உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியல. போலீஸ் அரெஸ்ட் பண்ண விசாரணை கைது கூட கிடையாது, அரெஸ்ட் கூட பண்ணல. கஸ்டோடியல் டெத், இட்ஸ் எ கிட்னாப் அண்ட் மர்டர். போலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஜெருமா சாரிம்மா, தப்பு நடந்துச்சுமா, ரிசைன் பண்ணியிருக்கணும். நீங்க ஒரு முதலமைச்சர் சாரி கேட்கறத விட வேற என்ன? இதை விட வேற என்ன சொல்லுங்க? அது சொல்றாங்களே இப்ப மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிபிஐக்கே அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. சிபிஐ நியாயமா விசாரிக்கட்டும் அப்படின்றாங்களே சார். நியாயமா விசாரிப்பாங்க சார். உங்க கீழே இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்க கட்டுப்பாட்டில் இல்லை. நீங்க சொல்றதை கேட்கலன்னா அப்புறம் என்ன பண்ண போறீங்க? எப்படி நீங்க நடத்துவீங்க ஆட்சியை? போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார் உங்க கண்ட்ரோல்ல இல்லையே. நீங்க சொல்றது கேட்கலையே. சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படின்றது இன்னைக்கு பேசப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையா இருக்கு சார். அதை ஹைலைட் பண்ணீங்க. நிறைய கேள்விகளுக்கு பொறுமையா பதில் கொடுத்தீங்க. மிக்க நன்றிங்க.